வணக்கம் சார். சரி, இப்போ சமீபத்துல தாவேகா சார்பில் கன்னியாகுமரியில கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு. அதுல ஆதவ அர்ஜுனா தலைமையில நடந்த போது காங்கிரஸோட மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுசாமி கலந்துட்டாரு. அதுல என்ன சொன்னார்னா, தமிழகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னோக்கி தாவேகாவை பல விஷயத்துல ஆதரிச்சு, மறைமுகமாவோ நேரடியாவோ ஆதரிச்சு பேசியிருந்தாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கன்னியாகுமரியில அந்த அருமனையில விழா நடந்துன்னு நினைக்கிறேன். அருமனையில ஒரு வருஷத்துக்கும் ஒரு கட்சியை கூட்டிட்டு போவாங்க. தாவேகாங்கிற சிறப்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு கட்சி, அது அவங்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் நம்ம ஊர் அருமனைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணாங்க. அண்ணன் வேலுசாமி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பக்தர். ஏற்கனவே கட்சி மேலிடத்தோடு அவருக்கு நெருக்கம் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. ஏன்னா மாநில தலைமையே சில விஷயங்கள் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் மிக தெளிவானவர். அதனால அவர் மிக தெளிவானவர். எப்படிப்பட்ட முடிவையும் அவர் எடுக்க அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினதுனாலேயே அவர் அப்படிலாம் போவாரு, அப்படிலாம் நினைவாருங்கிறது தெரியல. நிறைய ஓய்வு பெறக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் எங்க வேணாலும் போகலாம். அதனால பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரப்போறதுங்கிறதுலாம் இல்லை. இது வழக்கமான ஒண்ணுதான். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது சேர்றதெல்லாம் நம்ம வழக்கமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல பேர் அமைச்சர்களா பணியாற்றியவர்கள் கூட ஒரு கட்சியில இருந்து அந்த பதவி காலம் முடிஞ்சோன்னா மீண்டும் அடுத்த கட்சிக்கு போறதெல்லாம் வழக்கமா ஒண்ணுதானே இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண விஷயம். தொலைக்காட்சிக்கு அவர் பதில் வைக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல இப்போ அதிமுக திமுக தான் தொடர்ச்சியா ஆட்சி புரிஞ்சது மாறி மாறி. அப்படி இருக்கும்போது மக்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். இது என்னோட கருத்துல மக்களுடைய கருத்து சொல்றாங்க. சமீப காலமாவே தாவேகா காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று அப்படி ஒரு வேலை இரண்டு கட்சிகள் கூட்டணி அமைத்தால் பாஜகவுக்கு அது எந்த விதமான நெருக்கடியை? நீங்க ஒரு நெருக்கடி இல்லம்மா.